உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சமூக செயல்பாடு. சமூகம் எதை நோக்கி நகர்கிறது? 70 ஆண்டு கால விடுதலை இந்தியா. இந்த சுதந்திர இந்தியாவில் அனைத்து விடயங்களும் இன்று பேசுபொருளாக இருக்கின்றது. தமிழர் திருநாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் கல்வியில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில், பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு மாநிலமாக நம் தாய் நிலம் தமிழ்நாடு இருக்கின்றது. ஆனால் இங்கு எப்படி வளர்ச்சி என்ற விதத்தில் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் எல்லாம் பேசுபொருளாக வென்றெடுத்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறதோ, அதற்கு இணையாக இங்கே அனைத்து கலாச்சார சீரழிவுகளும் நடந்தேறி வருகின்றது. சென்ற மாதம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெல்லை மாவட்டத்தின் பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு பள்ளிக்கூட வகுப்பறையில் மாணவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மது அருந்திய அந்த காணொளி பெரிய அதிர்வலைகளை இங்கே உண்டு பண்ணியது. அதுபோல இப்போதும் கலைக்கல்லூரி ஒன்றில் மாணவிகள் ஒன்று சேர்ந்து தண்ணி அடிக்கும் ஒரு காணொளி உலா வருகின்றது. ஆனால் இதற்கு நாம் பெற்றோரையும் சமூகத்தையும் குற்றம் சாட்டுகின்றோம். பெற்றோர் சரியாக தங்கள் பிள்ளைகளை வளர்க்கவில்லை, இந்த சமூகம் அடுத்த தலைமுறையை சரியாக பாதுகாக்கவில்லை என்று பேசுகின்றேமே ஒழிய, மது எனும் அரக்கன் இங்கே காவிரியை விட பெரிய ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதை ஏன் பேச மறுக்கின்றீர்கள்? தகப்பன் வீட்டில் மதுருந்து விட்டு வருவது, வீட்டில் சரக்கை வாங்கி வைத்து குடிப்பது, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அதன் பின்னால் போகிறது பேசும் இந்த சமூகம் அரசே தெருவுக்கு தெரு மது கடைகளை திறந்து வைத்து அனைவரையும் மது போதைக்கு அடிமையாக்குகிறதை பேச ஏன் தயங்குகின்றது? நேற்றைய தினம் மதுரை பேருந்து நிலையத்தில் ஒரு இளம்பெண் மது போதையில் தன்னை மறந்து உருண்டு கொண்டிருக்கின்றார். இதை பேசும் சமூகம் தொன்று தொட்டு ஆண் சமூகம் குடிக்கு அடிமையாகி மதுவின் கோர பிடியில் சிக்கி தன் குடும்பத்தை தெருவில் விட்டிருக்கின்றானே, அதை ஏன் பேச மறுக்கின்றது? எனவே இங்கே பெண் விடுதலை என்ற சொல்லாக இருப்பது மட்டுமில்லாமல் தேவையற்றவற்றை எல்லாம் விடுதலை என்ற பெயரில் பெண்ணுக்குள் புகுத்தி விட்டது என்பது மட்டுமே உண்மை. ஆண் பிள்ளைகளை சரியாக வளர்க்க தவறும் சமூகம், ஆண் பிள்ளைகளுக்கு சரியானவற்றை சொல்லிக் கொடுக்காத சமூகம் பெண் பிள்ளை மீது ஏன் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது? எது நடந்தால் பெண் பிள்ளை மீது. ஆனால் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ, இங்கே சமூகம், குடும்பம், நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த அரசு அரசுலாம் கிடையாது. எப்படி ஆளும்? வழிநடத்த வேண்டிய நம்முடைய வேலைகளை சரியாக செய்து இந்த சமூகத்துக்கு தேவையானவற்றை எல்லாம் உருவாக்கி தர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு சாராய விற்றால் மட்டுமே உனக்கு எதையும் நான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதே, அந்த இடத்தில் நாம் தவறுகின்றோம். இந்த அரசுகள் வாய்ஜாலம் காட்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போதைகளை மக்களுக்கு கொடுத்து அதிகாரத்திற்கு வருகின்றார்கள். அதன் விளைவு சீர்கெட்ட ஒரு தலைமுறை இங்கே உருவாகி வருகின்றது. ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் நீதி அனைவருக்கும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். இங்கே பெண் பிள்ளைகள் நாங்கள் ஆணுக்கு சமமானவர்கள் என்று சொல்கின்ற வாக்கியத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு தவறுகளையும் ஆணுக்கு நிகராக செய்ய துடிக்கின்றார்கள். இதுதான் இந்த சமூகத்தின் சாபக்கேடாக நிற்கின்றது. இங்கே அப்படி என்றால் ஆண் பிள்ளையை அப்படியே விட்டு விடலாம் என்றால் கிடையாது. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, இந்த சமூகம் அதை சரியாக வார்த்தெடுக்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் என் அருமை அரசிகளே, என் அருமை வருங்கால இளவரசிகளே, இனி முழுக்க நாங்கள் உங்களோடு பேச இருப்பது நமது விடுதலை சார்ந்த விடயங்கள் மட்டுமே. இங்கே ஆளும் அரசு, எதிர்க்கட்சி,
சமூக அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சிகள் அனைவராலும் புறந்தள்ளப்பட்டு ஒரு விடயம் இருக்கிறது என்றால் அது கணவனை இழந்த, கணவனால் கைவிடப்பட்டு குழந்தைகளோடு இந்த சமூகத்தில் வாழ போராடும் நீங்கள் சொல்லும் தாயும் தந்தையுமானவள், சிங்கிள் பேரண்ட், இவர்களை பற்றி மட்டுமே இவர்களுக்கான விடிவுக்காக தொடங்கப்பட்ட உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பு தன் செயல்பாடுகளை நகர்த்த இருக்கின்றது. உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பின் நோக்கம் ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக அரசியலிலும் அதிகாரத்திலும் நாங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு உருவான இந்த அமைப்பு தன்னுடைய மிக முக்கிய கொள்கையாக வைத்திருப்பது, இன்று கணவனை இழந்து கணவனால் கைவிடப்பட்டு யாருமற்ற நிர்கதியாய் நிற்கும் அந்த என் அருமை பெண் அரசிகளை கை கொடுத்து கரம் கொடுத்து கரை சேர்ப்பதுதான் உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பின் மிக உன்னத நோக்கம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு வேலை இல்லை. இந்த சமூகத்தில் குறைந்தது ஒவ்வொரு ஊரிலும் 30 விழுக்காடு 20 விழுக்காடு கணவனை இழந்த, கணவனால் கைவிடப்பட்ட என் அருமை பிள்ளைகள் உலகம் அறியாதவாறு தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கணவனை இழந்தாலோ கணவனை விட்டு பிரிந்து வந்தாலோ இந்த சமூகம் எங்களை அரசிகளாக கொண்டாடியது. இந்த சமூகம் எங்களை அரசிகளாக கொண்டாடிய, தன் வீட்டு முத்தாக கொண்டாடியது. அன்று நாங்கள் எந்த தவறுக்கும் இடர்படவில்லை, எந்த குற்றமும் எங்கள் மீது சுமத்தப்படவில்லை. ஆனால் பெண் விடுதலை அடைந்து விட்டோம், சரிக்கு சமமாக படித்து விட்டோம், நாங்கள் வேலைக்கு சென்று விட்டோம் என்று பேசும் இந்த காலகட்டத்தில் கண்டும் காணாமல் கடந்து செல்லும் விஷயம் தனியாய் வாழும் ஒரு தாயின் அவலம். அந்த அவலத்தை துடைப்பதும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளை சரியான நேர்கோட்டில் ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும், நீங்கள் பிள்ளை என்றால் பெண் பிள்ளை என்று மட்டும் நினைக்காதீர்கள், ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அடுத்த தலைமுறையை சீர்தூக்கி நேராக உருவாக்க உருவானதுதான் இந்த உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பு. என் அருமை சகோதரிகளே, நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தைகள் பல தாய்களின் வழிகள். இந்த இடத்தில் தினம் 2 பேர் 3 பேர் தன் வழிகளை இறக்கி வைக்க வருகிறார்கள். நாங்கள் வழிகாட்டுவோம் என்று நம்புகிறார்கள். நிச்சயம் நாங்கள் வழிகாட்ட தொடங்குகின்றோம். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்பீர்கள் என்ற பெருத்த நம்பிக்கையோடு இந்த தமிழ் சமூகம் ஒவ்வொரு ஊரிலும் மாரியம்மனாக, காளியம்மனாக, ஒப்பிடாதியாக, முத்தாராக, வடக்குவா செல்வியாக, தங்கம்மனாக, வனப்பேச்சியாக பல்வேறு பெயர்களில் வழிபடுவது எந்த நிலத்தில் தோன்றிய எங்கள் ஆளுமைகளாம் பெண்களைத்தான். அப்படிப்பட்ட ஆளுமைகள் இன்று யார் மற்றவர்களால் நிற்கிறார்கள். ஆனால் அவர்களை அப்படி விடுவதற்காக நாம் இந்த நிலத்தில் உயிரோடு இல்லை. அவர்களை நாங்கள் தேற்றத் தொடங்கியிருக்கின்றோம், அவர்களை நாங்கள் வழிகாட்ட தொடங்கியிருக்கின்றோம். எங்களுக்குள் 1000 வழிகள் இருப்பதினால் அவர்களின் வழிகளை நாங்கள் உணர்கின்றோம். எனவே என் அருமை தமிழ் சமூகமே, என் அருமை அரசிகளே, நமக்கு எதிராக நடக்கின்ற ஒவ்வொரு கொடுமைகளுக்கும், வன்கொடுமைகளுக்கும், பாலியல் துன்புறுத்தல்களுக்கும், பொருளாதார சுரண்டல்களுக்கும், வேலை சுரண்டல்களுக்கும் நாமே தீர்வாக மாற இந்த 2026ஆம் ஆண்டை நமதாக்குவோம், வென்றெடுப்போம். வாருங்கள் என் இனிய அரசிகளே. நன்றி, வணக்கம்.